வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 2025ல ரிலீஸ் ஆன த கால் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பேயோட பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கேமை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர். ஆக்சுவலா அந்த பேய் தான் எடிட் அப்படின்ற ஒரு லேடி. இந்த லேடி இதுக்கு முன்னாடி டே கேர் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு மாயமா பல வருஷங்களுக்கு முன்னாடி மறைஞ்சு போயிருப்பா. அந்த பொண்ணோட இறப்புக்கு காரணம் இவதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளோட ரெப்புடேஷனே ஸ்பாயில் ஆயிருக்கும். பட் சட்டத்துல இருந்து இவ வெளியே வந்துருவா. பட் இருந்தாலும் அந்த பொண்ணோட அக்கா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இந்த லேடிக்கு டார்ச்சர் அப்படின்றது கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல கல்லெறிறது, செத்த ஆப்ஜெக்ட்ஸ் தூக்கி போடுறது, அந்த டயரை பஞ்சர் ஆக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து திருப்பி டார்ச்சர் பண்றதுக்காக வராங்க. அந்த லேடி பயங்கரமா கடுப்பாகிறா. ஃப்ரஸ்ட்ரேட் ஆன அவ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்றா. இவங்க பேர்ல வந்து ஒரு உயில் மாதிரி ஒண்ணு எழுதி வைக்கிறா. அதன்படி இவ இறந்ததுக்கு அப்புறம் இவகிட்ட ஒரு நிமிஷம் போன் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் அவ கொடுக்குறா. ஒருவேளை அப்படி பண்ணிட்டா $100,000 வந்து அவங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கேம். ஸோ இந்த கேம்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவங்களுக்கு என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. பயங்கரமா பயம்படுத்துற மாதிரியான ஒரு ஹாரர் மூவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அந்த ரிவெஞ்சை பிளான் பண்ண விதம், அதுவும் ஒரு கேமை மையமா வச்சு பிளான் பண்ணது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. அந்த கேம்ல அந்த போன் எடுத்து பேசினதுக்கு அப்புறம் மட்டும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, அந்த ஐடியா அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். அதை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு மாதிரி பயங்கர கிளம்சியா பண்ணியிருந்தாங்க. சொல்ல போனா இந்த படத்தோட அந்த பிரசன்டேஷன் அப்படின்றதே பயங்கர கிளம்சியா இருந்துச்சு. ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பரான ஹாரர் மூவியாவே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு இந்த படத்துல அந்த பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற அந்த பிளாஷ்பேக் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓவரால் ஐடியாவா நல்ல ஐடியா, பட் பிரசன்டேஷன் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் டைம் பாஸ்க்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.3 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டான சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.